அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேந்திரன் இணைகின்றார். வணக்கம் இராமேந்திரன். வணக்கம் தானா நண்பர்களுக்கும் நேர வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தமிழர் தாயகத்தில் நடைபெறுகின்ற அரசியல் நிலைமைகளை பார்ப்போம். சமீபத்தில் தமிழர் தாயகத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் தவிசாளர் அவமதிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட என்ற விடயத்தை அறியக்கூடியதாக இருந்தது. இது தொடர்பாக என்ன நடந்தது என்று கூறுவீர்களா உறவுகளுக்கு? உண்மைதான். இப்ப மணலாறு மாவட்டத்துக்குரிய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்றது. இப்போது வெளியோயா என்று மாற்றப்பட்டிருக்கின்ற மணலாறு மாவட்டம் அதுக்கான அந்த பிரதேசத்துக்கான ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் தான் இப்போது ஒரு சர்ச்சைக்குரிய ஒன்றாக மாறி இருக்கின்றது. அதே வவுனியா வடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் அதிலே சென்றபோது அவருக்குரிய ஆசனங்கள் வழங்கப்படவில்லை என்றும் அவர் அந்த ஆசனங்கள் தனக்குரிய ஆசனத்திலே அமர முற்பட்ட போது அதிலே ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்த பிரதி அமைச்சர் உபாலி அவர்கள் தன்னை அங்கிருந்து எழும்புமாறு அவர் கூறியதாக அவர் குற்றம் சாட்டியிருந்தார். தான் அந்த வழக்கமாக தான் அமர்கின்ற இடத்தில் தான் அமர்ந்ததாகவும் அந்த இடத்திலே அன்றைய கூட்டத்தில் மட்டும் விசேடமாக தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதாகவும் தனக்குரிய இடம் அங்கே வழங்கப்படாத நிலையிலே தானாக வலுக்கட்டாயமாக அந்த ஆசனத்திலே பிரதி அமைச்சர் ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு பக்கத்திலே சென்று தான் அமர்ந்ததாகவும் அவ்வாறு அமர்ந்த போதும் தனக்கான மொழிபெயர்ப்பு என்றால் முழுக்க வெளியோயாண்டு வருகின்ற போது அது முழுக்க சிங்கள பிரதேசமாக அது கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அங்கே சகல விடயங்களும் சிங்களத்திலே கையாளப்படுகின்ற ஒரு நிலைமையிலே அங்கே மொழிபெயர்ப்பு தமிழ் மொழிபெயர்ப்பு தான் கேட்டதாகவும் தனக்குரிய மொழிபெயர்ப்பு வசதி செய்து தரப்படவில்லை என்றும் தான் அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு சென்ற உடனே பிரதேச செயலாளருக்கு தான் தனக்கு மொழிபெயர்ப்பு வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை தான் தெரியப்படுத்திய போதும் பிரதி அமைச்சராக இருக்கின்ற ஒருங்கிணைப்பு குழு தலைவருடைய தலையீட்டிலே தனக்குரிய மொழிபெயர்ப்பு வசதிகள் செய்து தரப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை வவுனியா வடக்கு தவிசாளர் பிரதேச சபையினுடைய தவிசாளர் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். அந்த அந்த காணொலிகளை பார்க்கின்ற போதே அவர் அந்த இடத்திலே ஆசனத்திலே இருந்து கொண்டு எனக்கு அங்கே இழைக்கப்பட்ட அந்த அநீதி தொடர்பாக ஒரு சிங்கள மொழிபெயர்ப்பாளர் ஊடாக அந்த விடயங்களை அங்கே சபையில வெளிப்படுத்திவிட்டு அவர் அங்கிருந்து வெளியேறிய காட்சிகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குன்னா அதுக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கிற போதுதான் இவ்வாறு அங்கே நடந்த சம்பவங்களை அவர் அங்கே எடுத்து கூறி தங்களை திட்டமிட்டு இவர்கள் புறக்கணித்ததாக மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிரதிநிதி அங்கே அவமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தாங்கள் கதிரைகளுக்காகவோ பதவிகளுக்காக ஆசைப்படுபவர்கள் அல்ல, மக்களுக்காக பணியாற்ற வந்ததாகவும் மக்கள் தான் இந்த இடத்தை எங்களுக்கு வழங்கியதாகவும் மக்களுடைய பிரதிநிதித்துவம் என்பது அங்கே அவமரியாதைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் அங்கே முன்வைத்திருக்கின்றார். அவருக்கு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தால் இலங்கையினுடைய அரச தரப்பிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கும். இது தொடர்பில் ஏதாவது விளக்கம் அளித்திருந்தார்களா? அந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்த பிரதி அமைச்சர் உபாலி அவர்கள் ஒரு இது தொடர்பாக ஒரு விளக்கம் ஒன்றை ஊடகங்களுக்கு வழங்கி இருக்கின்றார். அதிலே அவர் கூறிய விளக்கம் என்பது உண்மையிலே மாகாண சபை சட்டங்களுக்கு அமைவாக ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலே பிரதேச சபை இல்லை உள்ளூராட்சி மன்றங்களுடைய தவிசாளர்களுக்கு ஒரு தனியாக இடங்கள் ஒதுக்கப்படுவதுதான் அவர்களுக்கான வழக்கமான நடைமுறை என்றும் ஒருங்கிணைப்பு குழு தலைவரோடு இல்லை அதுக்கு சமாந்தரமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள்தான் அந்த இடத்திலே இருக்க முடியும் என்கின்ற ஒரு விடயமும் அங்கே சுட்டிக்காட்டப்பட்டது. அது மாத்திரமல்ல, ஆரம்பத்திலே இது தங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு இவர்கள் அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கான வருகையை உறுதிப்படுத்தவில்லை என்றும் உறுதி செய்யப்படுகின்ற பட்சத்திலே அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும் என்றும் இவர் வவுனியா வடக்கு பிரதேச சபையினுடைய தவிசாளர் தன்னுடைய வருகையை முன்கூட்டியே உறுதிப்படுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு விடயத்தையும் அவர் பிரதி அமைச்சர் அந்த அறிக்கையில கூறியிருக்கின்றார். அது மாத்திரமல்லாது ஒரு இன ரீதியான ஒரு பாகுபாட்டோடு தாங்கள் இந்த விடயத்தை கையாளவில்லை என்றும் இந்த நிகழ்வு ஆரம்பித்து சுமார் ஒரு அரை மணி நேரத்துக்கு பின்னர் தான் அவ்வாறான ஒரு குழப்பம் இடம்பெற்றதாகவும் தாங்கள் முன்வரிசையில இருந்தவர்கள் சலசலப்போடு ஒரு கருத்தும் கலந்துரையாடலில் ஈடுபட்ட அவதானிக்கூடியதாக திடீரென அவர் தனக்கு பக்கத்திலே இருந்து கொண்டு
அவ்வாறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து விட்டு அவராக சென்று விட்டார் என்றும் தான் ஆரம்பத்திலேயே அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே பெரும்பாலானவர்கள் ஒரு சிங்கள மொழி பேசக்கூடியவர்கள் இருந்த காரணத்தினால் மொழிபெயர்ப்பு தேவையா என்று கேட்டபோது யாருமே தேவை என்று தெரிவிக்கவில்லை என்றும் ஆகவே அந்த மொழிபெயர்ப்பை பற்றி தாங்கள் என்றால் உத்தியோகத்தர்கள் அலுவலர்கள் அதில் பங்கு பெற்றியவர்கள் எல்லோருமே பெரும்பாலும் சிங்களவர்களாக இருந்த காரணத்தினால் தாங்கள் அதை மொழிபெயர்ப்பை ஏற்பாடு செய்யவில்லை என்றும் தாங்கள் கோரி யாருமே அதுக்காக தங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்காத ஒரு நிலைமையை தான் அவர் சுட்டிக்காட்டியிருக்கு. ஆகவே வேண்டுமென்று தமிழர்களை புறக்கணிக்க வேண்டும், தமிழ் மொழியை புறக்கணிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இந்த விடயம் செய்யப்படவில்லை என்றும் அந்த சகல விடயங்களுக்கும் அவர் அந்த விளக்கத்தை கூறியிருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் இதற்கான ஒரு விசாரணை உடனடியாக அமைக்குமாறும் தான் கோரியிருப்பதாகவும், என்றால் அங்கே நடந்த விடயம் தன் மீது பகிரங்கமாக இவ்வாறான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட அடிப்படையிலே பிரதேச செயலாளர் ஊடாக ஏற்கனவே அங்கே கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட உத்தியோகத்தர்கள் அலுவலர்கள் மற்றும் அந்த சமூக மட்ட அமைப்புகள் என்று கணிசமானவர்கள் அங்கே பங்கு பெற்றிருந்தார்கள். ஆகவே இந்த விடயம் தொடர்பாக வவுனியா வடக்கு தவிசாளரினால் முன்வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டு தொடர்பாக அங்கே பிரசன்னமாக இருந்தவர்களிடம் நேரடியான விசாரணைகளை நடத்தி உடனடியாக இது தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு தான் உத்தரவிட்டிருப்பதாகவும் அவர் பிரதி அமைச்சர் கூறியிருக்கிறார். ஆகவே அவர் தன்னுடைய தரப்பு நியாயத்தை அவர் கூறியிருக்கிறார். ஒரு இன ரீதியாக ஒதுக்க வேண்டும், பாகுபடுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டோடு இதை தாங்கள் செய்யவில்லை என்றும், தமிழ் மொழிபெயர்ப்பு என்பது புறக்கணிக்கப்பட்ட விடயம், மற்றது அதை கடந்து இதற்கான ஒரு விசாரணையை உடனடியாக நடத்தி உடனடியாக இது தொடர்பான உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் கூறியிருக்கின்றார். ஆகவே இதனுடைய விசாரணை என ஏற்கனவே அவர்கள் ஒரு பெரும்பான்மையினத்தவர்கள் அவர்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அது மாத்திரமில்லாமல் பிரதேச செயலாளராக இருக்கட்டும், இந்த விடயங்களை கையாளுபவர்களாக இருக்கட்டும் ஒரு அரசு தரப்பாக தான் இருக்க போகின்றார்கள். இருந்தபோதும் ஒரு விசாரணை பொறிமுறையின் ஊடாக இந்த விடயங்கள் வெளியே வருகின்ற போதுதான் நாங்கள் மேற்கொண்டு இந்த விடயத்தில் எந்த பக்கம் தவறு இருக்கின்றது என்ற விடயங்களை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். நீங்கள் கூறுகின்ற விடயங்களை கேட்கும் பொழுது சமீபத்தில் நான் அறிந்த என்னவென்றால் அரசாங்கம் பழிவாங்கிய ஒரு செயலாக என்று கூறப்படுகிறது. அதாவது காரணம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் நீங்கள் உயிரோடை தமிழ் வானொலி உறவுகளுக்கு கிவிலோயா எதிர்ப்பு போராட்டம் தமிழரசு கட்சி நடத்திய விடயங்கள் தொடர்பாக நீங்கள் கூறினீர்கள். கிவிலோயா எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தியதன் காரணமாக இது அரசாங்கம் திட்டமிட்டு தவிசாளரை அவமதித்ததாக குற்றம் சாட்டியுள்ளார்கள். இது உண்மையா? இது அதிக பிரசங்கித்தனம் என்று நான் கருதுகின்றேன். கிவிலோயா போராட்டத்துக்கும் இதற்கும் சம்பந்தம் இருப்பதாக நான் கருதவில்லை. இவர்கள் கிவிலோயா போராட்டம் என்பது நாங்கள் முன்னர் குறிப்பிட்டதை போன்று அது சுமந்திரன் தரப்புக்கு ஒரு படுதோல்வியாக அமைந்திருக்கின்றது. அதை யாருமே கண்டுகொண்டதாகவோ இந்த கிவிலோயா போராட்டம் தொடர்பாக இவர்களுடைய போராட்டத்தினால் ஒரு எதிர்விளைவுகள் ஏற்பட்டதாகவோ எந்தவித விடயங்களையும் அவதானிக்கூடியதாக இல்லை. அதைவிட இது முழுக்க முழுக்க தமிழரசு கட்சி சுமந்திரனை முதலமைச்சராக்க வேண்டும் என்ற ஒரு கனவோடு இந்த விடயம் முன்னெடுக்கப்பட்டது என்பது பொதுவாக பொதுமக்களால் உணரக்கூடிய ஒன்றாக இருக்கின்ற காரணத்தினால் இது ஒரு தாக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு போராட்டமாக இது மாறவில்லை. வெறுமனே ஒரு ஊடகங்களினாலும் சுமந்திரன் தரப்பு ஊதுகுழல் ஊடகங்களினாலும் தான் இது ஒரு பாரிய போராட்டம் என்ற அளவிலே இது முன்னிலைப்படுத்தப்பட்டது. ஏற்கனவே தமிழரசு கட்சிக்குள்ளாக இருக்கின்ற உள்கட்சி மோதல் காரணமாக ஒரு நிலைமை இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய பங்கு பெற்றுதல், அதை தவிர்த்து வேறு எவர்களுமே பங்கு பெற்றவில்லை. கடந்த நிகழ்ச்சியை நாங்கள் குறிப்பிட்டதை போன்று யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியமோ இல்லை பாதிக்கப்பட்ட தரப்போ இல்லை வடகிழக்கிலே உயிரோட்டமாக இருக்கக்கூடிய சமூக மட்ட அமைப்புகளோ, குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருக்கிற தமிழர் மரபுரிமை பேரவையோ, இப்படி எதுவுமே இதிலே ஒரு முக்கியமான பங்கு வகிக்காதது மக்கள் மத்தியிலே இதனுடைய முக்கியத்துவத்தை குறைத்திருக்கின்றது. ஆகவே தாங்களாகவே இதற்கு ஒரு விளம்பரத்தை ஏற்படுத்த வேண்டும், இதை தொடர்ச்சியாக ஒரு பேசுபொருளாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது சுமந்திரனுடைய நிகழ்ச்சி நிரலில் அடிப்படையிலே தான் அந்த தவிசாளரை வைத்து இவர்கள் இப்படி ஒரு விடயத்தை நகர்த்தி இருக்கின்றார் நான் கருதுகின்றேன். என்று சொன்னால் இப்படியான ஒரு அதிரடியான நடவடிக்கைகளின் ஊடாக கிவிலோயாவை ஏதோ ஒரு பெரிய ஒரு விடயமாக காட்ட முற்படுவதும் தங்களை இவர்கள் புனிதர்களாக காட்டிக்கொள்ள முற்படுவதை தான் நான் பார்க்கிறேன். அந்த வகையில் இது அவர்கள் கூறுவது கிவிலோயா போராட்டத்தை பழி வாங்குவதற்காக இந்த விடயம் நடத்தப்படினால் 3ஆம் தேதி 2ஆம் தேதி கிவிலோயாவுக்கு இவர்கள் போராட்டம் நடத்துகின்றார்கள். 3ஆம் தேதி ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெறுகின்றது. உண்மையிலே ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலே முதல் அதிலே இவர்களிலே ஒற்றுமை இல்லை என்று பல இடங்களிலே இந்த முரண்பாடுகள் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே இதுவரை காலமும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்வரிசையிலே அவர்கள் இருத்தப்படுவார்கள். இறுதியாக நடைபெற்ற கூட்டத்தில் தான் ஒருங்கிணைப்பு குழு தலைவர், மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களுக்கு பக்கத்திலே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. அவ்வாறு ஒதுக்கப்பட்டு தான் இந்த அர்ச்சுனா ராமநாதன் ஊடாக அவ்வாறான ஒரு சில்மிசங்கள் மேற்கொள்ளப்பட்டு அனைவருமே அதை பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை, அதாவது கயந்திரமார் பொன்னம்பலத்துக்கும் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் பக்கத்திலே அர்ச்சுனா ராமநாதனை இருத்தி அவர் மூலமாக இவர்களை
ஒரு அவமரியாதைக்கு உள்ளாக்கி அவர்களை தங்களுடைய சுய கட்டுப்பாட்டை இழந்து செயல்பட தூண்டி அதெல்லாம் ஒரு திட்டமிட்ட நடவடிக்கை. வழக்கத்தை போன்றவர்கள் முன்வரிசையில் இருந்திருந்தால் அந்த விடயங்கள் எல்லாம் பெரிய அளவிலே பார்வையாளர்களினால் நேரடியாக அவதானிக்கூடிய ஒன்றாக இருக்காது. இவர்களெல்லாம் திட்டமிட்டு தங்களுடைய வசதிக்கேற்றவாறு தான் இந்த விடயங்களை நகர்த்துகின்றார்கள். ஏற்கனவே தெற்கிலங்கையிலும் இவ்வாறு சில கூட்டங்களை நடைபெற்றிருக்கின்றது. தவிசாளர்கள் தங்களுக்குரிய முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்ததும், ஆனால் பெரும்பாலான இடங்களிலே ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அந்த பிரதேசத்துக்குரிய பிரதேச செயலாளர் நடுநாயகமாக இருப்பார்கள். அதற்கு பக்கத்திலே இல்லை அதுக்கு சமாந்தரமாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அடுத்த பதவி நிலை அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஆசனம் ஒதுக்கப்படுகின்றது. அதற்கு பின்னர் தவிசாளர்கள் பிரதேச சபையினுடைய தவிசாளர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்காக இன்னொரு இடத்திலே அந்த சூழமைவுகளுக்கு ஏற்றவாறு அந்த ஆசன ஒழுங்குகள் அமைக்கப்படுகின்றது. அப்படி இருக்கின்ற போது இவர் ஒரு தவிசாளராக இருந்து கொண்டு ஒருங்கிணைப்பு குழு தலைவருக்கு பக்கத்திலே தான் இருக்க வேண்டும் என்று இவர் அந்த இடத்திலே சென்றது என்பது இது வலிய அந்த நிகழ்விலே ஒரு பிரச்சனை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இதை செய்ததாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே அவர் கூறினார் தான் வழக்கமாக கடந்த கூட்டங்களிலும் இந்த இடத்தில் தான் இருந்திருக்கின்றேன் என்று அவர் கூறுகின்றார். ஆனால் பிரதி அமைச்சர் கூறுகின்றார் இல்லை, அது அவ்வாறு இல்லை, மாகாண சபை சட்டங்களுக்கு அமைவாக அப்படி இல்லை. இதை பிரதேச செயலாளரிடம் தான் கூறியிருக்கின்றேன். அந்த விசாரணை குழு அமைப்பதோடு அந்த தவிசாளரிடம் அந்த மாகாண சபை சட்டங்களுக்கு அமைவாக அவருடைய இடம் எது, இந்த ஆசன ஒழுங்கமைப்புகள் தொடர்பாகவும் அவருக்குரிய தெளிவை வழங்குமாறும் தான் கூறியிருக்கின்றேன் என்றும், தான் அந்த இடத்துல கூறிய போது கூட அவர் செவிமடுக்காமல் சென்றிருக்கின்றார் என்ற விடயத்தை அவர் தெளிவாக கூறியிருக்கின்றார். ஆகவே அவர்கள் இந்த விடயத்தை வேண்டுமென்று செய்ததாக நான் நினைக்கவில்லை. மற்றது கிவிலோயா போராட்டத்துக்கு சுமந்திரன் தரப்பினுடைய இந்த போராட்டம் அவர்களுக்கு தெற்கிலங்கையிலே ஒரு அரசியல் நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்குமா என்று நான் கருதவில்லை. ஏனென்றால் வெறுமனே இந்த போராட்டம் வடகிழக்கு தமிழர்களாக நாங்கள் தேசமாக இந்த விடயத்தை நாங்கள் வெளிப்படுத்தி இருந்தால் அது வேறு விதமான பிரதிபலிப்பாக இருந்திருக்கும். எங்களுடைய மக்களாலே இது ஒரு அரசியல் கட்சி சார்ந்து ஒரு அரசியல் நோக்கத்துக்காக மேற்கொள்ளப்பட்டது என்று இருக்கின்ற போது அது தெற்கிலங்கையிலே அரச மட்டத்திலே எவ்வாறு பிரதிபலிக்கும்? அவர்களும் இது ஒரு சாதாரண ஒரு விடயமாக கடந்து செல்வார்கள். அதற்காக இவர்களை பழி வாங்குகின்ற அளவுக்கு இந்த ஒருங்கிணைப்பு குழு, அதை விட இப்போது இந்த அன்றோமர் திசாநாயக்க அரசாங்கம் சில விடயங்களை பார்த்து செய்து கொண்டிருக்கின்றது. அதாவது தமிழர்களும் தங்களுடைய அரசாங்கத்தில் ஒரு பங்குதாரர் என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் பார்த்து ஒரு பிரச்சார அடிப்படையில் அவர்கள் அந்த விடயங்களை கையில் எடுத்து வருகின்ற போது இந்த விடயத்தை அவர்கள் வெளிப்படையாகவே மொழிபெயர்ப்பு உரிமை மறக்கப்பட்டது, ஒரு இன ரீதியாக ஒரு தவிசாளர் அங்கே அவமதிக்கப்பட்ட விடயங்கள் எல்லாம் அவர்களுக்கு எதிராக வரும் என்று அவர்களுக்கு தெரியும். அவை தாங்களே தங்களுடைய தலையிலே மண்ணெல்லி போடக்கூடிய அளவுக்கு இந்த என்பிபி அரசாங்கம் செயல்படும் என்று நான் நம்பவில்லை. ஆகவே இந்த கிவிலோயா போராட்டத்துக்கு பழி வாங்குவதற்காகத்தான் இந்த இடத்துல தாங்கள் அவமதிக்கப்பட்டதாக இவர்கள் கூறுவதை என்னால் அதை ஒரு சரியான ஒரு காரணமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று நான் கூறுவேன். நீங்கள் என்ன இப்படி கூறுவீர்கள்? சுமந்திரனுடைய நிகழ்ச்சி நிரல் நடைபெறுகின்ற என்று கூறுவீர்கள். சுமந்திரன் இது தொடர்பில் மிகவும் தன்னுடைய கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தி உள்ளார். அது மட்டுமில்லாமல் ஒருபடி மேலே அனுராவனுடைய அரசாங்கம் தமிழர்களின் மொழியை, இந்த மொழி உரிமையை மறுத்துள்ளதாக அவர் அடித்து கூறுகிறாரே, எதுக்கு என்ன சொல்லுவீர்கள்? இல்லை, அதுதான் அந்த நிகழ்வுகள்லாம் எங்களுக்கு இதை உறுதிப்படுத்துகின்றது. இப்படி ஒன்றை செய்வதும் பின்னர் இவர்கள் அதுக்கான சலங்கை கட்டி கொண்டு ஆடுவதை நாங்கள் பார்க்கின்ற போது இவர்கள் எதற்காக இங்கே இதற்கான திட்டங்களை வகுத்திருக்கின்றார்கள் என்பது புரிகின்றது. இன்று இந்த ஊடக சந்திப்பு பாராளுமன்றத்திலே நடைபெற்றிருக்கின்றது. அந்த பாராளுமன்ற கட்டட தொகுதியிலே தான் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் இந்த வவுனியா வடக்கு தவிசாளரையும் அங்கே அழைத்து அங்கே வைத்து சுமந்திரன் அவர்கள் இந்த ஊடக சந்திப்பை நடத்தி இங்கே மொழி உரிமை தமிழர்களுடைய ஜனாதிபதி அண்மையில் யாழ்ப்பாணம் வந்தபோது கூட அவரவர் மொழிகளை பேசுவதற்கு அந்தந்த இனங்களுக்கு உரிமை இருக்கின்றது என்ற அடிப்படையில எல்லாம் மொழி உரிமை தொடர்பாக ஜனாதிபதி பேசியிருக்கிறார். ஆனால் அதற்கு மாறாக இந்த செயற்பாடு இடம்பெற்றிருக்கின்றது. தமிழ் மொழி திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. இது இந்த அரசாங்கத்துடைய இரட்டை போக்கை காட்டுகின்றது என்ற வகையில எல்லாம் இவர் சலங்கை கட்டி ஆடியிருக்கின்றார். நான் ஒன்றை கேட்கின்றேன். 2015 தொடக்கம் 19 வரை நல்லாட்சி அரசாங்கத்திலே அரசியல் படுக்கையில சுமந்திரன் தலைமையிலான தரப்பு இருந்தார்கள். அப்போதெல்லாம் அந்த அரசியல் படுக்கையில் இன்ப சுகத்திலே மதிமயங்கி கிடந்தவர்கள் சயித் பிரேமதாசா அமைச்சராக இருந்து கொண்டு வடக்கு கிழக்கிலே மீள்குடியேற்ற விடயங்கள், அதாவது மாதிரி கிராமங்கள் அமைக்கப்பட்டது. அந்த மாதிரி கிராமங்களுடைய இன்று வரை சாட்சியாக இருக்கின்றது. வடக்கு கிழக்கிலே சயித் பிரேமதாசா அமைச்சராக இருந்து கொண்டு அமைக்கப்பட்ட அந்த மாதிரி கிராமங்களுடைய கல்வெட்டிலே முதலாவதாக சிங்கள மொழியில் தான் பதிக்கப்பட்டிருக்கின்றது. 2வது தான் தமிழ் மொழி, 3வது ஆங்கிலத்திலே. அப்போது எங்கே போனது மொழி உரிமை? அரசியலமைப்பின் பிரகாரம் எந்தெந்த பகுதிகளிலே பெரும்பான்மையாக இருக்கிற மக்கள் யார் இருக்கின்றார்களோ அவர்களுடைய மொழிதான் முதல் உரிமை என்பது அரசியலமைப்பின் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று. அரசியலமைப்பின் ஊடாக தமிழர் பிரதேசத்திலே தமிழ் மொழி முதலாவது இடம் வழங்கப்பட வேண்டும் என்பது அப்போதே உங்களுக்கு தெரியாமல் போனது. நீங்க நல்லாட்சி அரசாங்கத்திலே நீங்கள் அரசியல் படுக்கையில இருந்தபோது, அந்த மயக்கத்திலே இருந்தபோது உங்களுக்கு அது தெரியவில்லை. அப்ப இப்போ அனுர அரசாங்கம் உங்களுக்கு மொழிபெயர்ப்பாளரை மறக்க ஏன் அதிலே பாராளுமன்ற உறுப்பினராக ரவிகரன் அவர்கள் செல்லவில்லை?
ஏன் சத்தியலிங்கம் அவர்கள் செல்லவில்லை? ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு முதலில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்ல வேண்டும். ஏன் நீங்கள் அங்கே செல்லவில்லை? ஏன் அவர்களை செல்ல விடாமல் இவரை அனுப்பினீர்கள்? மாகாண சபையிலே நான் நினைக்கின்றேன் இவரை பதவி விலக வைத்து விட்டு ஒரு பெண் என்ற அடிப்படையிலே அந்த போராட்டத்தில் இவரை முன்னிலை வகிக்க செய்ததும், இப்போது இப்படி அவரை சுற்றி ஒரு வீர பெண்மணி என்ற ஒரு பிம்பங்களை கட்டியெழுப்புவதையும் பார்க்கின்ற போது நிச்சயமாக அவரை மாகாண சபையில் இறக்கி அனுதாப ஓட்டுகளை பெறுவதற்காகத்தான் இவர்கள் இதையெல்லாம் செய்கின்றார்கள் என்று சிந்திக்க தோன்றுகின்றது. ஆகவே சுமந்திரன் அவர்களுடையதெல்லாம் ஒரு திட்டமிட்ட நாடகமாக நான் பார்க்கின்றேன். இவர்கள் எல்லாம் என்னென்ன, இப்போது அவர்களுக்கு அரசியல் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த 17வது ஆண்டிலே ஒரு செயல்பாட்டு அரசியலை முன்னெடுக்க வக்கற்றவர்கள் இப்படியான ஒரு அடையாள ரீதியான செயல்பாடுகளினூடாக தங்களை இவர்கள் வெளிப்படுத்துவதும், அரசு தரப்பு பேச்சுவார்த்தைகள் இல்லை ராஜேந்திர மட்ட பேச்சுவார்த்தைகளிலே தங்களை ஒரு தரப்பாக ஈடுபடுத்துவதன் ஊடாக தாங்கள்லாம் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் என்ற வகையிலே ஒரு இதை வெளிப்படுத்துவதுதான் இவர்கள் அணுகுமுறை இருக்கிறார். சுமந்திரன் அவர்கள் சலங்கை கட்டி ஆடுவதில் என்னை பொறுத்தவரையிலே ஒரு அடிப்படை நியாயம் இருப்பதாக நான் கருதவில்லை. இவர்களுடைய நோக்கம் எல்லாம் இதை வைத்துக்கொண்டு தங்களுக்கான ஒரு அரசியல் ஆதாயங்களை இவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை செய்கின்றார்கள். மற்றது இந்த மொழி உரிமை, தமிழர்களுக்கான மொழி உரிமை பறிக்கப்படுகின்றது என்பதற்காக எல்லாம் முதலை கண்ணீர் வடிப்பதற்கு சுமந்திரன் தரப்புக்கு எந்தவித அருகதையும் இல்லை என்பதைத்தான் நான் அந்த நல்லாட்சி காலத்திலே ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக என்னால் சொல்லிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்ப நீங்கள் கூறினீர்கள் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் போகவில்லை என்றால், இந்த மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வகையில் சத்தியலிங்கம் அவர்களுக்கும் ரவிகரன் அவர்களுக்கும் மிக முக்கிய கடப்பாடு இருக்கின்றது. என்றால் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களிலே அந்தந்த மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் அந்த பிரதேசங்களுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய தரப்பினர் தான் அதில் பங்கெடுக்கணும். அந்த வகையில் இவர்கள் நிச்சயமாக சத்தியலிங்கம் அவர்களும் ரவிகரன் அவர்களும் நிச்சயமாக அதில் பங்கு பெற்றி இருக்க வேண்டும். அவர்கள் பங்கு பெற்றாத அவர்கள் பங்கு பெற்றி இருந்தால் பிரதி அமைச்சர் உவாலிக்கு பக்கத்திலே அவர்களுக்கான ஆசனங்கள் ஒதுக்கப்பட்ட இடத்திலே அவர்கள் இருந்திருப்பார்கள். இந்த பிரச்சனை வராது. இவர்கள் வேண்டுமென்றே இவர்களை பங்கு பெற்ற விடாமல் தான் இந்த விடயத்தை செய்திருக்கின்றார்கள் நான் கருதுகின்றேன். அப்ப நீங்கள் கூறுவதை பார்த்தால் ரவிகரன் சத்தியலிங்கம் அவர்கள் பங்கெடுக்காததற்கு முக்கிய காரணமாக திட்டமிட்டு சுமந்திரன் ஒரு உசுப்பேத்தும் ஒரு செயல்பாடாக மக்களுக்கு இதை பெருசுபடுத்துவதற்காக இதை நடத்தி இருக்கிறார் என்று நீங்கள் அப்படியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீர்களா? நிச்சயமாக அவ்வாறான ஒரு நோக்கத்தோட இந்த விடயங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன. பொதுவாகவே தமிழர்களுடைய ஒரு உளவியல் என்பது ஒரு ஆளுந்தரப்புக்கு இல்லை சிங்கள ஆட்சியாளர்களுடைய விடயங்கள் இவ்வாறு ஒரு மொழி ரீதியாக இன ரீதியாக புறக்கணிக்கப்படுகின்ற ஒரு விடயத்தை முன்வைக்கின்ற போது அதனுடைய அரசியல் பின்புலங்கள் சூட்சுமங்கள் எல்லாம் தெரியாமலே எடுத்தெடுப்பிலே அதை நாங்கள் ஒரு கொண்டாடுகின்ற மனப்பாங்கு என்பது இருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் சமூக வலைத்தளங்களில் சிங்கப்பெண் வீரப்பெண்மணி என்றெல்லாம் அவருக்கு மகுடங்களை சூட்டி பாராட்டு மழை பொழிவதை சமூக வலைத்தளங்களே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே அவருடைய துணிச்சலை நாங்கள் பாராட்டுகின்றோம். ஆனால் இவர்கள் எல்லாம் வெறும் அம்பு எய்தவர் சுமந்திரன் தரப்பு. நிச்சயமாக இதிலே முழுக்க சுமந்திரனுடைய அடுத்த அவர் மாகாண சபை முதலமைச்சர் என்கின்ற சலங்கையை கட்டிக்கொண்டு அவர் ஆட்டம் போடுகின்றார். மாகாண சபை முதலமைச்சராக வருகின்றாரோ இல்லையோ அமெரிக்கா தலைமையிலான அந்த மேற்குலக தரப்பு கையாளுகின்ற ஒரு தரப்பாக சுமந்திரனுடைய அரசியல் இங்கே முன்னெடுக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அவருக்கு தமிழரசு கட்சியினுடைய இன்னும் ஒரு நேரடியாக முன்கதவு வழியாக தமிழரசு கட்சியினுடைய தலைவராக வர முடியவில்லை. பின்கதவு வழியாக வந்திருக்கின்றார். கட்சிக்குள் அவருக்கான முழுமையான ஆதரவு இல்லை. கட்சியை முழுமையாக அவரால் ஒரு ஜனநாயக ரீதியாக கையகப்படுத்த முடியவில்லை. பாராளுமன்ற உறுப்பு தேர்தலிலே படுதோல்வி. ஆக இப்படியான நிலையில அவர் ஒரு கட்சி ரீதியாக கூட தன்னை ஒரு சரியான தலைவராக காட்டிக்கொள்ளாத போது எப்படி ஈழத்தமிழ் மக்களுடைய ஒரு தலைமை சக்தியாக மேற்குலக தலைவரை கையாள முடியும்? ஏற்கனவே நாங்கள் கூறியிருக்கோம் 2019 இறுதி காலகட்டங்களிலே இப்போது விடைபெற்று சென்ற அமெரிக்க தூதுவர் யூலி சுங் அவர்கள் பதவியேற்பதற்கு முன்னர் அமெரிக்க தூதுவராக இருந்தவர் தான் பதவி விலகுவதற்கு முன்னர் சுமந்திரனையும் GL பீரிஸ் போன்றவர்களையும் அங்கே அழைத்து தன்னுடைய வாசஸ்தலத்திலே இவர்களை கலந்துரையாடி எப்படி அடுத்த கட்டங்கள் நகர்த்த வேண்டும் என்ற விடயங்கள் எல்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. என்னால் அவர்களுக்கு முழுக்க அமெரிக்காவினுடைய கைப்பாவையாக செயல்படுகின்றார் என்பது மறக்க முடியாத உண்மை. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில சுமந்திரனுக்கு இங்கே அவரை ஒரு கதாநாயகனாக ஒரு செயல்பாட்டு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை சக்தியாக காட்ட வேண்டிய ஒரு தேவை அவர்களுக்கு இருக்கின்றது. ஆகவே மாகாண சபை முதலமைச்சர் என்கின்ற நிலையிலே அவரை உயர்த்தி விட்டால் வெல்கின்றாரோ இல்லையோ அதனூடாக அவரை ஒரு அரசியலின் அடுத்த ஒரு கட்டத்துக்கு அவரை நகர்த்தி அதன் மூலமாக அவரை தமிழ் மக்களுடைய ஒரு தலைமை சக்தியாக வைத்துக்கொண்டு இவர்கள் அந்த விடயங்களை நகர்த்த முடியும் என்று நம்புகின்றார்கள். ஆகவே அந்த மாகாண சபை முதலமைச்சர் என்கின்ற சலங்கையை கட்டிக்கொண்டு அவர் போடுகின்ற ஆட்டங்களாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். அதில் இந்த விடயமும் அதனுடைய ஒரு அரங்கமாக இந்த விடயத்தை இவர்கள் திட்டமிட்டு திறந்து வைத்து அதை அந்த பெண்மணியாக இருக்கக்கூடிய அந்த பிரதேச சபை தவிசாளரை பலிக்கடாவாக்கி இவர்கள் தங்களுடைய அரசியல் நிகழ்ச்சி நிரலை இவர்கள் முன்கொண்டு செல்கின்றார்கள் என்று நான் கருதுகின்றேன். நீங்கள் கூறிய விடயங்கள் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது சுமந்திரன் கொஞ்சமாக என்ன நிகழ்ச்சின்றோ அதை தமிழரசு கட்சியை உடைப்பதற்கான முழு
விடயங்களையும் செய்து கொண்டு வருகிறார்கள். என்றால் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், தலைவர் பதவி பறிக்கப்பட்டு விட்டது, செயலாளர் பதவி பறிக்கப்பட்டு விட்டது, இப்பொழுது நாடாளுமன்ற அரசு குழு தலைவருடைய பதவி, ஸ்ரீதரனுடைய பதவியும் பறிக்கப்பட்டு விட்டது. அப்படி என்றால் இப்பொழுது மெதுவாக சுமந்திரன் தன்னுடைய கட்டுப்பாட்டுகள் முழுமையாக வெளிப்படையாக எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் வகையில் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார். அது நான் நினைக்கிறேன் நிறைவேறும் போல் தான் இருக்கிறது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது. இன்னொரு விடயத்தை நாங்கள் சுருக்கமாக பார்க்கலாம் என்று நம்புகிறேன். நாடாளுமன்றத்தில் அவசர கால சட்டத்தை நீடிக்க வேண்டும் என்று, 1 மாதத்துக்கு நீடிக்க வேண்டும் என்று முன்வைக்கப்பட்ட பிரேரணை வாக்கெடுப்பும் நடைபெற்றதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. 1 மாதத்துக்கு நீடிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? இப்போ உண்மையிலே இந்த டித்வா புயல் ஒரு பேரினத்துக்கு பின்னர் இந்த அவசரகால சட்டம் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்டு ஜனாதிபதியினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது உண்மையிலே அப்போதே நாங்கள் அந்த விடயத்தை தெளிவாக உறவுகளுக்கு தெரியப்படுத்தினோம். அவசரகால சட்டம் ஒரு கடந்த காலத்தை போன்றல்லாமல் ஒரு அரச நிர்வாகங்களை நேரடியாக ஜனாதிபதியினுடைய தலையீட்டிலே கையாளுவதற்கான ஒரு விசேட அதிகாரங்களை ஜனாதிபதிக்கு வழங்கக்கூடிய வகையில் தான் அந்த அவசரகால சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அந்த அவசரகால சட்டம் நடைமுறையில இருக்கின்ற போது ஜனாதிபதியினால் நேரடியாக சகல விடயங்களையும் அந்த ஏற்கனவே இருக்கின்ற அந்த நிர்வாக தேக்க நிலைகளை கடந்து அந்த விடயங்களை கையாள முடியும். அதற்காகத்தான் அந்த அவசரகால சட்டத்தை கொண்டு வந்தது. அதைத்தான் அரசாங்கமும் அதை வெளிப்படுத்தி இருக்கின்றது. இந்த நேரத்திலே நேரடியாக ஜனாதிபதியினால் இந்த விடயங்களை எல்லாமே கையாண்டு இந்த விடயங்களை ஒரு வேகமாக இந்த விடயங்களை கையாளுவதற்காகத்தான் இது கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே ஆரம்பத்திலே சயித் பிரேமதாச தரப்பு ஆரம்பத்திலிருந்தே சில மாதங்களை எதிர்த்தார்கள். அதற்கு பின்னர் அவர்கள் அமைதியாகிவிட்டார்கள். அந்த வகையில் தான் இப்போது இந்த அவசரகால தடை சட்டம் மேலும் 1 மாதத்துக்கான வாக்கெடுப்பிலே 104 மேலதிக வாக்குகளினால் நிறைவேற்றப்பட்டு இருக்கின்றது. கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இது வாக்கெடுப்பு தேவையா இல்லையா என்கின்ற ஒரு கோரம் அங்கே முன்வைக்கப்பட்ட போது கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வாக்கெடுப்பு தேவை என்கின்ற விடயத்தை அங்கே கோரியிருந்தார். அந்த வகையிலே சபையிலே 106 வாக்குகள் ஆதரவாக, அதாவது தேசிய மக்கள் சக்தி சார்பாக அங்கே பிரசன்னமாக இருந்த 106 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவசரகால சட்டம் மேலும் 1 மாதம் நீடிக்க வேண்டும் என்பதற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள். கயேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் செல்வம் அடைக்கலனான் ஆகிய 2 பாராளுமன்ற உறுப்பினர்களும் எதிராக வாக்களித்திருந்தார்கள். ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தமிழரசு கட்சி ஆகிய தரப்பினர் நடுநிலைமை வகித்தார்கள். ஆகவே 104 மேலதிக வாக்குகளினால் அவசரகால சட்டம் மேலும் 1 மாத காலத்துக்கு நீடிக்கப்பட்டிருக்கின்றது. எனக்கு புரியவில்லை என்னவென்று சொன்னால், இப்ப அரசாங்க இந்த அவசரகால சட்டத்தை அங்கே 1 மாசத்துக்கு நீடிக்க போது என்றால் ஏன் தமிழரசு கட்சி நடுநிலைமை வகித்தது? உங்களுக்கு தெரியும், கிவிலோயா திட்டத்தின் பொழுது நிதி ஒதுக்கப்பட்ட பொழுது வரவு செலவு திட்டத்திலும் தமிழரசு கட்சி நடுநிலை வகித்தது. அப்படி என்றால் இங்கே என்ன செய்தியை சுமந்திரன் தமிழரசு கட்சி கூறுகிறது? மக்களுக்கு ஒரு தகவலை கூறி அங்கே நாடாளுமன்றத்தில் தெற்கிழங்கைக்கு சென்றவுடன் இன்னும் ஒரு தகவலை பழைய பாணியில் நடப்பது போல் தெரிகின்றது. இது தொடர்பாக நீங்கள் என்ன ஆராய்ந்தீர்கள்? உண்மையிலே நடுநிலைமை என்பது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். நடுநிலைமை என்பது எங்களை பொறுத்தவரையிலே இப்ப இந்த இடத்திலே தமிழரசு கட்சி ஏற்கனவே கியூலோயாவிலே அம்பலமாகி நிற்கின்றது. கடந்த வரவு செலவு திட்டத்திலே 2500 கோடி கியூலோயாவுக்காக அதில் ஒதுக்கப்பட்டு அதற்கான சட்ட அங்கீகாரம் அந்த வரவு செலவு திட்டத்திலே வழங்கப்பட்டது. ஆகவே அந்த வரவு செலவு திட்டத்திலே தமிழரசு கட்சியினுடைய 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் நடுநிலைமை வகித்து அதை சட்டபூர்வமாக்கிவிட்டு இங்கே 2ஆம் தேதி போராட்டம் நடத்துவது என்பது எவ்வளவு அயோக்கியத்தனம், எவ்வளவு இரட்டை வேடம். இப்போது இந்த அவசரகால சட்ட நீடிப்பிலும் இவர்கள் நடுநிலைமை வகித்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த விடயம் இவர்கள் அந்த நடுநிலைமை வகிப்பதன் ஊடாக தங்களை நாங்கள் ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சியில குறிப்பிட்டதை போன்று ஒரு விலாங்கு அரசியலை இவர்கள் கையில் எடுக்கின்றார்கள். தமிழர்களுக்கு தலையையும் சிங்கள அரசாங்கத்துக்கு வாழையம் காட்டுகின்ற அந்த விலாங்கு அரசியலை இவர்கள் கையில் எடுத்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இப்போது நீங்கள் 3ஆம் தேதி 2ஆம் தேதி போராட்டம் நடத்துகின்றீர்கள், 3ஆம் தேதி வெளியே ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எவ்வாறு உங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகின்றது என்று சொல்கின்றீர்கள். அதற்கு பின்னர் ஊடகங்களை கூப்பிட்டு நீங்கள் நீலி கண்ணீர் வடிக்கின்றீர்கள். அதற்கு பின்னர் இதற்கான வாக்கெடுப்பு வருகின்ற போது நடுநிலைமை வகிக்கின்றீர்கள். அந்த எதிர்ப்பை அங்கே காட்டியிருக்கலாம் தானே? ஏன் அதை நீங்கள் செய்யவில்லை? ஆகவே இது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் அங்கு சத்தம் இல்லாமல் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வாக்கெடுப்பு வேண்டும் என்று கோரியதன் காரணமாக இவர்கள் அம்பலப்பட்டிருக்கின்றார்கள். இல்லை என்று சொன்னால் யாருமே கோரியிருக்க மாட்டாங்க. எதிர்த்தரப்பிலே யாருமே கேட்க போவதில்லை. எதிர்த்தரப்பு நடுநிலைமை என்கிற முடிவுக்கு வந்து விட்டார்கள். யாருமே கேட்காத போது யாருக்குமே வெளியில வரப்போ யார் ஆதரிச்சது யார் எதிர்த்தாகின்ற நிலைப்பாடு கூட வெளியில வராது. இன்று இந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதன் ஊடாக இவர்கள் நடுநிலைமை என்கிற அயோக்கியத்தனத்தை எடுத்திருக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு வெளிப்படையாக தெரிந்திருக்கின்றது. ஆகவே இந்த ஒரு நிலைப்பாட்டை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. தமிழரசு கட்சியினுடைய இந்த நிலைப்பாடு என்பது
அவர்கள் முழுக்க முழுக்க தமிழ் மக்களுக்கான ஒரு முகத்தையும், அதாவது தமிழ் மக்கள் இப்போது அது எப்போதுமே அல்ல, இப்போது சுமந்திரன் தரப்புக்கு தேவைப்படுகின்ற தங்களை ஒரு தமிழ் தேசிய காவலர்களாக காட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை அவர்களுக்கு இருக்கின்றது. உள்ளக ரீதியாக ஸ்ரீதரனுக்கு எதிரான ஒழுங்கு நடவடிக்கைகள், அவரை கட்சியிலிருந்து ஒதுக்கெடுக்கின்ற நடவடிக்கைகள் எல்லாமே தமிழரசு கட்சிக்கு ஒரு பாரிய ஒரு குழப்பங்களையும் பின்னடைவுகளையும் ஏற்படுத்தி அது மக்கள் மத்தியிலும் ஒரு தமிழரசு கட்சியினுடைய உண்மை தொண்டர்களிடையேயும் ஒரு சலசலப்பை அதை ஏற்படுத்தி இருக்கின்றது. மக்கள் மத்தியிலும் இது ஒரு அருவருப்பானதாக பார்க்கப்படுகின்ற நிலையாக இருக்கின்றது. ஆகவே இதையெல்லாம் சமகாலத்திலே திசை திருப்புவதற்கு தான் இப்படியான விடயங்களை அவர்கள் கையில் எடுக்கின்றார்கள். இந்த கிவ்லோயா போராட்டம், இப்போது வெளியோயாவிலே புறக்கணிக்கப்பட்டதாக கூறுகின்ற விடயம் எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது மக்கள் தங்களுடைய உள்கட்சி அந்த அருவருப்பு அரசியலை கடந்து அதை மறந்து இந்த விடயங்களை கொண்டாட வேண்டும், இதற்குள்ளாக மக்களை திசை திருப்ப வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்து வருகின்றார்கள். இந்த நடுநிலைமை என்ற முடிவும் அவர்களுடைய இரட்டை வேடத்தை வெளிப்படுத்துகின்றது என்பதை தான் நான் ஆணித்தரமாக கூற முடியும். ஆனால் ராமேந்திரன், இப்ப நீங்கள் கூறுகின்ற விடயங்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இலங்கை தீவில் உள்ள அரசியல் உள்ள நிலமாற்றம், அனுரகுமார திசாநாயக்கனுடைய அரசாங்கத்தினுடைய அணுகுமுறை, இவைகளை பார்க்கும் பொழுது தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு பிழையான பிம்பத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். அப்படி இருந்தாலும் கூட இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழலில் நடுநிலைமை வகிப்பது ஒரு சரியான அணுகுமுறையாக நீங்கள் பார்க்கவில்லையா? நடுநிலைமை என்பது இப்போது சயித் பிரேமதாச தரப்போ இல்லை மொட்டு அணியோ நடுநிலைமை வகிப்பதோ எதிர்ப்பதோ அது அவர்கள் வேறு விடயம். ஆனால் இன்று இலங்கை தீவு சுதந்திரம் கிடைத்த 78வது ஆண்டிலும் இன்று சுதந்திர தினத்தை கரிநாளாக நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்றால் இன்று சகல விதத்திலுமே தமிழர்கள் என்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் புறமுதுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே எதிர்ப்பரசியல் என்பது தமிழ் தரப்பு எங்களுக்கான ஒரு முழுமையான ஒரு அரசியல் தீர்வு கிடைக்கின்ற வரை அந்த எதிர்ப்பரசியலை நாங்கள் முன்னெடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 72ஆம் ஆண்டு 78ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு ஏற்பாடுகள் அத்தனையுமே தமிழ் மக்களுடைய எந்தவித சம்மதமும் இல்லாமல் முழுக்க முழுக்க சிங்கள பௌத்த பேரணவாத நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட ஒற்றையாட்சி கட்டமைப்புக்கு உட்பட்டதான ஒரு அரசியல் அமைப்பு. ஆகவே தமிழர்களுடைய விருப்பங்களோ அபிலாஷைகளோ இல்லை கருத்துக்களோ கிஞ்சித்தும் கவனத்தில் எடுக்கப்படாது. முழுக்க முழுக்க ஒற்றையாட்சி மனோநிலையிலே ஒற்றையாட்சியை ஒட்டுமொத்தமாக திணிக்கின்ற நிலைப்பாட்டில் கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பை நாங்கள் எதிர்ப்பதற்கு வேறு என்ன வழிமுறை இருக்கின்றது என்று பாராளுமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற அங்கத்துவம் என்பது அந்த ஒற்றையாட்சிக்கு உட்பட்டு அதுக்கு விசுவாசமாக செயல்படுவேன் என்று சத்தியப்பிரமாணம் எடுத்தான் பாராளுமன்றத்துக்கு செல்கின்றார்கள். ஆனால் அதே உரிமை பாராளுமன்றத்தில் வழங்குகின்றது. இவர்கள் அந்த பாராளுமன்றத்தை அரசியலமைப்பை தீட்டு கொளுத்தினால் கூட எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டு அரசியலமைப்பு சாசனங்களையோ அந்த விடயங்களையோ எதிர்ப்பதற்கு இவர்கள் உரிமை இருக்கின்றது. ஏன்னால் அது எங்களுடைய சம்மதத்தோடு அது கொண்டு வரப்படவில்லை. அப்படி இருக்கின்ற போது நாங்கள் இறுதி வரை இன்று நாங்கள் ஒட்டுமொத்தமாகவே தமிழ் தரப்பு எதிர்ப்பு நிலைப்பாட்டை காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் அவ்வாறு எதிர்ப்பதன் ஊடாகத்தான் இந்த இப்படியான விடயங்கள் தமிழர்களுடைய ஒப்புதலின்றியே நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது என்கிற செய்தியை நாங்கள் கொண்டு வர முடியும். இன்று நீங்கள் இந்த அவசரகால சட்டம் என்ற ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமாக இருந்தால் இன்று ஏற்கனவே பயங்கரவாத தடை சட்டம் கடந்த காலங்களை விட இந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்துடைய காலத்தில் தான் இந்த பயங்கரவாத தடை சட்டம் மிக மோசமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற என்ற புள்ளி விவரங்கள் இப்போது வெளிவந்திருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது இந்த அவசரகால தடை சட்டமும் டித்வா புயல் பேரிடர் நடவடிக்கைக்கான ஒரு இலகுபடுத்தலுக்காக கொண்டு வரப்பட்டதாக கூறினாலும் வெளித்தெரியாமல் அது எவ்வாறான அடக்குமுறைகளை நெருக்கடிகளை பிரயோகிக்கின்றார்கள் என்பது யாருக்குமே தெரியாது. அதை கடந்து அப்படி இருக்கின்றதோ இல்லையோ இலங்கை அரசாங்கத்தில் இப்ப சமகாலத்தில் தமிழரசு கட்சிக்கு அந்த பெரும் கடப்பாடு இருக்கின்றது. நீங்கள்தான் கிவ்லோயா திட்டத்தை எதிர்க்கின்றீர்கள், வெளியோயாவில் அநீதி உங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அதை குறிப்பிட்டு இதற்காக நாங்கள் இந்த இடத்துல எதிர்ப்பை பதிவு செய்கின்றோம். எதிர்ப்பு என்பது என்ன? எங்களால் வேற எதுவுமே செய்ய முடியாது. இப்படியான இடங்களிலே எதிர்ப்பை செய்வது என்பது ஒரு குறியீட்டு நடவடிக்கை. ஆக இதற்கு அதிகபட்சமாக தமிழரசு கட்சி நீங்கள் ஊடகங்களிலே நீலி கண்ணீர் வடிப்பதும் இல்லை பக்கம் பக்கமாக நீங்கள் நேர்காண பேட்டிகளை கொடுப்பதாலும் இதற்கான தீர்வுகள் வந்து விடாது. இதற்கான நீங்க உண்மையாக இந்த விடயத்திலே தமிழரசு கட்சி எதிர்வினை ஆற்றியிருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த அவசர தடை என்ன இவர்கள் எதிர்த்தாலும் எதிர்க்காவிட்டாலும் நிறைவேறத்தான் போகின்றது. அப்படி இருக்கின்ற போது குறைந்தபட்சம் ஒரு பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வாக்கெடுப்பின் போது நாங்கள் இந்த விடயத்துக்காக இந்த வெளியோயாவிலே ஒன்று கிவ்லோயாவுக்கு இவர்கள் ஒரு பிராயச்சித்தமாக கூட செய்திருக்கலாம். அந்த கிவ்லோயா திட்டத்திலே நாங்கள் அதை தெரியாமல் நாங்கள் அதை நடைமுறை வைத்து விட்டோம். கிவ்லோயா இப்போது நாங்கள் கிவ்லோயாவை அனுமதிக்க மாட்டோம், அது ஒருபோதுமே அனுமதிக்க முடியாது. அந்த கிவ்லோயா திட்டத்தை நடைமுறைப்படுத்த முற்படுகின்ற அரசாங்கத்தினுடைய அந்த இன ஒடுக்குதல் நடவடிக்கைக்காகவும் இந்த வெளியோயாவிலே ஒருங்கிணைப்பு கூட்டத்திலே நடந்த அநீதிக்காகவும் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கின்றோம் என்ற காரணத்தை கூறி அவர்கள் அவ்வாறு செயல்பட்டு போட்டு அதை நாங்கள் வெளிப்படுத்தி இருந்தால் வரவேற்கக்கூடிய ஒன்றாக இருந்திருக்கும்.
கிடைக்கின்ற சந்தர்ப்பம் உண்மையாக இதை செய்ய வேண்டும் அதை செய்யாமல் பார்லமெண்டத்திலே நடுநிலைமை என்ற அயோக்கியத்தனமான முடிவை எடுத்துவிட்டு இங்கே வெளியே வந்து தமிழ் மக்களுக்கு இவர்கள் வேஷம் போடுகின்றார் என்று சொன்னால் இவருடைய நாங்கள் ஒருவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நடுநிலைமை என்பது ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பை பொறுத்தவரையிலே நடுநிலைமை என்பது மிக மிக மோசமான அயோக்கியத்தனம். எதிரிகளையும் துரோகிகளையும் நாங்கள் இனங்காண வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. நீ நாங்கள் ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பு, இன்று நாங்கள் ஒரு நாடற்றவர்களாக அரசற்றவர்களாக எங்களுக்காக ஒரு 3 தசாப்தங்கள் ஒரு நிகழ்நிலை அரசாங்கம் எங்களுக்கு இருந்து அது கூட அளிக்கப்பட்டு இன்று நாங்கள் எங்களுக்காக யார் இருக்கின்றார்கள் என்று ஒரு தவித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே எங்களுக்காக இருக்கக்கூடியது இந்த தமிழ் தேசிய அரசியல் மட்டும்தான். இந்த தமிழ் தேசிய அரசியலை தெளிவாக இடை போட வேண்டிய தேவை இருக்கின்றது. நீங்கள் எங்கள் பக்கமா அந்த பக்கமா? ஏனால் டக்ளஸ் சிவானந்தா, அங்கேன் ராமநாதன் போன்றவர்கள் எல்லாம் எங்களுக்கு நேரடியாக தெரியும். அவர்கள் எதிரிகள், துரோகிகள். அவர்கள் எங்களுக்கு எதிரியானவர்கள். தமிழ் தேசிய பரப்பில் இருப்பவர்கள் நாங்கள் எங்களுக்கானவர்களாக நம்பிக்கொண்டிருக்கின்றோம். அந்த நடுநிலை என்பது இந்த பக்கமா அந்த பக்கமா என்பதை வெளிப்படுத்தாத ஒரு ஒரு ஏமாற்று ஒரு கவசம். அதுக்குள்ளாக நடுநிலைமை என்கின்ற அந்த அயோக்கியத்தனத்துக்குள்ளே நின்று கொண்டு அவர்கள் எங்களுக்கு எதிரான விடயங்களையும் செய்வார்கள். இதன் மூலமாக அவர்கள் அங்கே என்ன செய்வார்கள்? ஏன்னால் அங்கே இப்ப சாணக்கியன், சுமந்திரம் போன்றவர்கள் எல்லாம் இங்கே வீரவசனத்தை பேசிவிட்டு சாணக்கியனை வைத்து அரசாங்கத்தோடு கொஞ்சி குழாவி கொண்டு அவர்கள் பல்வேறு விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த விடயங்களுக்கு பாதிப்பு வந்து விடக்கூடாது என்பதற்காக தான் இந்த நடுநிலைமை. இங்கே வெளியே காட்டுவது தமிழ் மக்களுக்காக நாங்கள் ஒரு புனிதர்களாக காட்டிக்கொள்வது. இதெல்லாம் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நடுநிலைமை என்று பார்த்தா சரி பரவாயில்ல, நடுநிலைமை தானே, அவங்களுக்கு ஆதரவா வாக்களிக்கல தானே என்று சொல்லிட்டு நாங்கள் கடந்து போகலாம். ஆனால் அந்த நடுநிலைமை என்பது இப்போது எங்களுக்கு தேவை. எதிர்ப்பு, தமிழ் தரப்பை எதிர்த்தது. இதற்காக கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் முயற்சி எடுத்தார். புதிய அரசியலமைப்பு வரப்போகின்றது. வடக்கு கிழக்கில் 18 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றோம். அதிலே நாங்கள் 159 பெரும்பான்மையோடு என்பிபி அரசாங்கம் இருக்கின்றது. நாங்கள் ஆதரித்தாலும் எதிர்த்தாலும் அரசியலமைப்பை அவர்கள் கொண்டு வரத்தான் போகின்றார்கள். குறைந்தபட்சம் வடகிழக்கு தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளிலே 51% எதிர்த்தார்கள் என்ற வரலாற்றோடு அது நிறைவேற்றப்பட்டால் தொடர்ச்சியாக நாங்கள் எதிர்ப்பதற்கான முகாந்திரம் தமிழ் தரப்பு இருக்கும். இல்லை என்று சொன்னால் தமிழ் தரப்பினுடைய பங்கு பெற்றுதலோடு தான் இந்த அரசியலமைப்பு கொண்டு வரப்பட்டது என்ற செய்தி வரலாற்றுக்கு சொல்லப்படுமாக இருந்தால் நாங்கள் எதிர்க்கின்ற போது எங்களை நோக்கி ஒரு கேள்வி எழுப்பப்படும். நீங்கள் அப்போது எதிர்த்திருக்கலாம் தானே, அப்போது ஏன் ஆதரித்தீர்கள் என்ற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி எழாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழரசு கட்சியையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டு வந்தார். குறைந்தபட்சம் 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அங்கே 8, இங்கே 1, இங்கே 1, 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள். வடக்கு கிழக்கிலே 18 பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது 51% என்று வருகின்ற போது நிச்சயமாக 10 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்தார்கள் என்றால் சரி, அரவாசிக்கு மேற்பட்டவர்கள் எதிர்க்கின்ற போது அது பெரும்பான்மை முடிவாக மாறுகின்றது. ஆக வடக்கு கிழக்கு மக்களை சார்ந்து பெரும்பான்மை பாராளுமன்ற உறுப்பினர்களினால் எதிர்க்கப்பட்ட ஒரு விடயமாக அதை நாங்கள் கொண்டு வர முடியும். அதை குழப்பியது யார்? சுமந்திரன். ஏன்னால் அது நிறைவேறுமாக இருந்தால் ஸ்ரீதரனுக்கு கயந்திரமார் பொன்னம்பலத்துக்கு தான் தமிழ் தேசிய அரசியலிலே ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். ஸ்ரீதரன் அவர்கள் கட்சி ரீதியாகவும் கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ் தேசிய அரசியல் தொடர்பாகவும் அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். ஏன்னால் கயந்திரமார் பொன்னம்பலத்தை பொறுத்தவரையில் மும்மொழி ஆற்றல்களும் ராஜதந்திர தொடர்புகளும் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த சட்ட புலமை, இந்த அரசியலமைப்பு தொடர்பான அறிவாற்றல்கள், இவை அனைத்துமே சேர்ந்து இந்த அரசியலமைப்பு வாரத்தை கையாளக்கூடிய ஒருவராக அந்த 10 பாராளுமன்ற உறுப்பினர் சார்பாக கயந்திரமார் பொன்னம்பலம் ஒருவராக செயல்பட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவார். அவ்வாறு அவர் அந்த விடயங்களை தலைமை தாங்கி முன்னெடுக்கின்ற போது எதிர்கால தமிழ் தேசிய அரசியல் என்பது கயந்திரமாருக்கு பின்னாலே கட்டமைக்கப்படும். தமிழரசு கட்சி சார்பாக நிச்சயமாக சாணக்கியனால் அந்த இடத்தை நிரப்ப முடியாது. ஸ்ரீதரனால் தான் அதில் கயந்திரமார் பொன்னம்பலத்துக்கு அடுத்ததாக அந்த இடத்தை தக்க வைக்க முடியும். ஆகவே தமிழரசு கட்சிக்குள் ஸ்ரீதரனும் தமிழ் தேசிய பரப்பிலே கயந்திரமார் பொன்னம்பலம் செயல்படுகின்ற நிலைமை வருமாக இல்லை. எதிர்காலத்திலே சுமந்திரன் சாணக்கியனுடைய அரசியல் என்பது சூன்யமாகிவிடும். இதை குழப்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் தமிழ் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய அந்த விடயத்தை குழப்பி எடுத்தீர்கள். அன்று குழப்பி விட்டு இன்று நீங்கள் நடுநிலைமை இப்படியான பூச்சாண்டியெல்லாம் காட்டுவது இவர்கள் வெறுமனே தங்களுடைய சொந்த அரசியல் நிகழ்ச்சிகளுக்காகத்தான் இதையெல்லாம் செய்கின்றார். ஆகவே நாங்கள் நடுநிலைமை என்பது ஒரு பாதகம் இல்லைத்தானே, அதனால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் தானே என்றெல்லாம் நாங்கள் கருதிவிட முடியாது. அரசியல் இந்த அவசரகால சட்டம் என்பது அது எங்களை தாக்குகின்றதா இல்லையா என்பதெல்லாம் வேறு விடயம். ஆனால் நிச்சயமாக தமிழரசு கட்சி இந்த செல்வம் அடைக்கலநாதன், கயந்திரமார் தரப்போடு சேர்ந்து இவர்களும் எதிர்த்து வாக்களித்து போட்டு அதற்கு பின்னர் நாங்கள் இதற்காகத்தான் எதிர்த்தோம், இப்படி தமிழ் மக்களுடைய விவகாரங்களில் இந்த அரசாங்கம் இரட்டை நிலைப்பாடோடு செயல்பட்டால் தொடர்ச்சியாக இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் எதிர்ப்பு நிலைப்பாட்டை கையில் எடுப்போம் என்ற ஒரு செய்தியை இவர்கள் சொல்லியிருந்தால் அதுதான் அன்னூர் அரசாங்கத்துக்கான நெருக்கடியாக இருந்திருக்கும். ஆகவே செய்ய வேண்டிய வடிவத்தை செய்யாமல் இவர்கள் இதையெல்லாம் செய்தது. இவர்கள் வசதியாக தெற்கிழங்கை தான் அந்த விலாங்கு அரசியல், தெற்கிழங்கையிலே தங்களுக்கான உறவு நிலையிலே பாதிப்பு ஏற்படாத வகையிலே அந்த நடுநிலைமை முடிவை எடுத்திருக்கிறார்கள் என்பதை தான் என்னால் இந்த இடத்துல கூற முடியும். மிகவும் சுருக்கமாக ராமேந்திரன், நீங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அவசரகால சட்டத்தை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்ததும் எதிர்த்து வாக்களித்ததும், கிவிலோயா திட்டம், வரவு செலவு திட்டம் நடந்த பொழுது அதற்கு எதிர்த்து வாக்களித்தது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம்.
கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறதா தமிழ் மக்களுக்கு? இந்த தமிழரசு கட்சி இது இது எதிர்ப்பு அரசியல் இல்லை, இது சிங்கள தேசத்தில் தமிழர்களுக்கு எதிராக நடைபெறுகின்ற விடயங்கள், இது எதிர்ப்பு அரசியல் இல்லை. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறதா? இந்த சுமந்திரன் தொடர்பாக இவ்வாறான செயல்பாடுகளை மக்களுக்கு விளக்குவது அவருடைய பொறுப்பு என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குன்னா, ஆனால் அவர்கள் அந்த பொறுப்பை செய்யவில்லை. இப்ப இந்த இடத்திலே அவர் அந்த முயற்சி எடுத்தார் என்ற அளவிலே நாங்கள் அந்த விடயத்தை நாங்கள் அந்த ஆரம்ப அந்த நிலையிலேருந்து இன்று வரை நாங்கள் அதை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இந்த 17 ஆண்டுகளிலே அவர்கள் விட்ட பிள்ளை அந்த மக்களை அரசியல் தெளிவூட்டுகின்ற எந்த ஒரு செயல்பாட்டையும் அவர்கள் முன்னெடுக்கவில்லை. உண்மையிலே மேதகு அவர்கள் சொல்கின்ற வகையிலே விழிப்புத்தான் விடுதலை முதல் படி என்பது மேதகனுடைய சிந்தனை. உண்மையிலே எங்களுடைய மக்களை இல்லை குறைந்தபட்சம் கட்சியினுடைய செயல்பாட்டாளர்களை, சமூக செயற்பாட்டாளர்களை, இல்லை ஒரு தமிழ் தேசிய தளத்தில் இருக்கக்கூடியவர்களை ஒரு தொகுதி ரீதியாக வட்டார ரீதியாக ஒரு அரசியல் தெளிவுபடுத்தி அவர்களிடையே நாங்கள் இவ்வாறான ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்தினால்தான் இப்படியான விடயங்களை எல்லாம் நாங்கள் வெளியில கொண்டு வர முடியும். இன்று ஒரு கணிசமான ஒரு ஊடக செயல்பாடுகளின் மூலம்தான் மக்களுக்கான அரசியல் விழிப்புணர்வு என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதே தவிர கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னுடைய கட்சி சார்பாகவோ இல்லை அவர் தானாக இந்த விடயத்தை முன்னெடுக்கவே நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் கூட இன்று அவருக்கு இருக்கின்ற அந்த மும்மொழி ஆற்றலும் தெற்கிழங்கையில சிங்கள மக்கள் அவர் மீது வைத்திருக்கின்ற அந்த ஒரு அபரிமிதமான அந்த மரியாதையும் அவர் இதை செய்தார் என்ற மதிப்பீடு நாங்கள் செய்ய வேண்டியிருக்கின்றது. நீங்கள் எங்களுக்கு தமிழீழத்தை பெற்று தர வேண்டாம், இல்லை நீங்கள் எங்களுக்காக இங்கே குறைந்தபட்சம் உங்களுக்கு இருக்கிற அந்த வெகுஜன கவர்ச்சியை வைத்துக்கொண்டு நீங்கள் சிங்கள ஊடகங்களில் எங்களுடைய நியாயத்தை என்று எங்களுடைய மாமன்னர் ரவிராஜ் அவர்கள் எவ்வளவு அளப்பரிய பணியாற்றியிருந்தார் என்று அந்த அவர் இறுதியாக சுட்டுக் கொல்லப்படுவதற்கு முன்னர் கூட ஒரு சிங்கள நேர்காணலிலே ஒரு நான் நினைக்கிறேன் சுவர்ணவாணி என்று நம்புகின்றேன், ஏதோ ஒரு சிங்கள ஊடகத்திலே சிங்களத்திலே எங்களுடைய நியாயப்பாடுகளை ஆணித்தரமாக சொல்லிவிட்டு வந்த பிற்பாடு தான் அவர் அங்கே சுட்டுக் கொல்லப்படுகின்றார். அது அப்படியே கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் இந்த சி.வி. விக்னேஸ்வரன் அவர்கள் செய்ய முடியும். சுமந்திரனை விட்டு விடுவோம். அவர் எங்களுக்கு தமிழினத்துக்கு விரோதமானவர், அவரை நாங்கள் அளவுகோல் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சி.வி. விக்னேஸ்வரன் போன்றவர்கள் எல்லாம் தமிழ் தேசத்துக்காக தமிழர்களுக்காக உடல் பொருள் ஆவியை அர்ப்பணிப்போம் என்று கூறிக்கொண்டு செயல்படுவார்கள். ஏன் அவர்கள் இதை செய்யவில்லை? அவர்களால் இதை செய்ய முடியும், வேறு யாருமே செய்ய முடியாது. ரவிகரன் அவர்களோ ஸ்ரீதரன் அவர்களோ வேறு யாருமே செய்ய முடியாது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த மொழி ஆற்றலும் எதையுமே ஒரு ஆணித்தரமாக எடுத்து எம்பக்கூடிய அந்த ஆற்றலும் அவ்வளவு தூரத்துக்கு தமிழ் தேசியம் தொடர்பான அறிவு இருக்கின்றது. அவருக்கு இருக்கின்ற அவர் அந்த விடயங்களை அங்கே சொல்லுகின்ற போது அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுது. நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் அப்படிப்பட்டவர். ஆனால் இவர்கள் 2 பேரும் அப்படி என்ன முயற்சி எடுத்தார்கள்? எல்லாமே குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுவதை போன்று தமிழ் பரப்பிலே தமிழ் ஊடகங்களிலே தலைப்பு செய்தியாக வருவதற்கு பாராளுமன்றத்திலே வீராவேச பேச்சு, மேடைகளிலே வீராவேச பேச்சு, இங்கே ஏதாவது ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்துவது, அவ்வளவுதான் இவர்கள் தங்களை மட்டுப்படுத்திக் கொண்டார்கள். உண்மையிலே தமிழர்களை கடந்து எங்களுக்கு தெரிந்த விடயத்தை எங்களுக்கு சொல்வதில் என்ன பிரயோசனம்? குறைந்தபட்சம் ஒரு சிங்களவர்களையாவது இல்லை ஒரு சிங்கள புத்திஜீவியாவது நீங்கள் எங்களுடைய தமிழர் போராட்டத்தின்பால் கொண்டு வந்தீர்கள். அந்த அறகலைய போராட்டம் சிங்கள இளைஞர்களிடையே ஒரு திருப்புமுனை ஏற்படுத்தியது. தமிழர்களுடைய போராட்டத்தினுடைய நியாயத்தன்மையையும் இன்று மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருந்திருந்தால் நாங்கள் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு இழிநிலை வந்திருக்காது, நாங்கள் பஞ்சம் பசி பட்டினியோடு இருந்திருக்க மாட்டோம், அவருடைய நாட்டிலே போய் நாங்கள் 3 வேளை சாப்பிட்டு நிம்மதியாக இருந்திருப்போம் என்று சொல்கின்ற அளவுக்கு சிங்கள மக்கள் பகிரங்கமாக நிலைப்பாடு எடுத்தார்கள். அப்படி நிலைப்பாடு அந்த அறகலைய போராட்டத்துக்கு பின்னர் அந்த சிங்கள சிவில் சமூகத்தை எத்தனை பேரை நாங்கள் நினைத்திருக்கின்றோம்? எங்களுடைய தமிழ் தேசியத்தோடு எங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய எத்தனை சிவில் சமூக செயல்பாட்டை நாங்கள் அடையாளம் கண்டிருக்கின்றோம், தக்க வைத்திருக்கின்றோம். இதை யார் செய்திருக்க வேண்டும்? கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள், நீதியரசர் சி.வி. விக்னேஸ்வரன் செய்திருக்க வேண்டும். செய்தார்களா? இல்லை. அவை அந்த கடப்பாடு இப்போதும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு இருக்கின்றது. அதனால தான் நாங்கள் சொல்கின்றோம் அந்த அரசியலமைப்பு தொடர்பாக அவர் எடுத்த முயற்சி வரவேற்கக்கூடிய ஒன்று. அதை குழப்பியவர் சுமந்திரன். ஆனால் சுமந்திரன் குழப்பி விட்டார் என்று விட்டுட்டு போக முடியுமா? ஏன் அவரால் முடியவில்லை? நியாயமான கேள்விதான். நீங்கள் கூறுவது போல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களிடம் நிறைய ஆளுமை இருக்கிறது, சரியான பார்வை இருக்கிறது. செயல் வடிவத்தை கொண்டு வருவதுதான் மிகவும் கடினமாக இருக்கின்றது. அது யார் அதற்கு பொறுப்போ எனக்கு தெரியவில்லை. அதை அவர்கள் செயல்படுத்த வேண்டும் என்று வினியமாக கேட்டுக்கொண்டு இன்றைய இந்த அரசியல் கலை நிகழ்ச்சியை நாங்கள் இத்தோடு நிறைவு கொண்டது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கு நன்றி, வணக்கம். இராமதரன். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.